ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். வணக்கம் பிள்ளைகள். நான் பேசுற கிளியர் ஆகிதா? ஒருத்தன் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ. ஆம் சார். இந்த மைக்குல மியூட் பண்ணி கொடுங்க, அவங்களோட வீடியோவில் மியூட் பண்ணி கொடுங்க. மற்றது நான் கோட் நம்பர் தந்திருப்பேன் எல்லாருக்குமே. அந்த கோட் நம்பர்ல எல்லாருமே ஜாயின் பண்ணணும். அந்த கோட் நம்பர்ல இல்லாதாக்கள் உங்களோட பேரை ரீநேம் பண்ணுங்க. உங்களோட முன்னுக்கு நான் மீடியா ப்ரொஜெக்ட் 26 அதே போல உங்களோட கோட் நம்பர் ஒன்று தந்திருப்பேன். அந்த கோட் நம்பர்ல நீங்க என்ன செய்யணும், எல்லாருமே கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும். இதான் எங்களோட கிளாஸ்ட ப்ரொசஸ் இருக்குது முதற்கட்டமாக. ரைட். அந்த கோட் நம்பர்ல ரீநேம் பண்ணுங்க. அப்போ உங்களோட பேர்களை ரீநேம் பண்ணுங்க கோட் நம்பரோட. வீடியோட உங்களோட ஸ்டாப் பண்ணுங்க, வீடியோஸ் ஆடியோஸ் ஸ்டாப் பண்ணுங்க. ரைட், ஓகே. அப்ப அனைத்து மாணவர்களையும் எங்களோட 6 மாத கால நான் 6 மந்த் ப்ரொஜெக்ட் கிளாஸ். அப்ப இதுல நாங்க அனைத்து மாணவர்களையும் நாங்க வருக வருகன்னு சொல்லி வரவேற்று கொண்டு பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், கடந்த 5 வருடங்களாக நாங்க எங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வெற்றிகரமான முறையில நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த ஆன்லைன் ஜூம் கிளாஸ் அத்தோட எங்களோட பிசிக்கல் கிளாஸஸும் நடைபெற்று கொண்டிருக்குது. அப்ப ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகள் நாங்க வந்துட்டு 6 மந்த் கிளாஸ், அதே போல 5 மந்த் கிளாஸ் சொல்லி நான் செய்யறோம்னா அரேஞ்ச் பண்ணி பிள்ளைகளோட என்ன அந்த கல்வி வளர்ச்சிக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்காக நான் செய்யறோம் ஒரு வித்திடக்கூடிய மைத்தான் எங்களோட இந்த எம்ஆர்என் மீடியா அகாடமியால நான் செய்யறோம்னா இந்த கிளாஸஸ் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிக்கிறார்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் எக்ஸாம் செய்ய போறீங்க. உங்களோட டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. 8ஆம் மாசம் டேட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப இதுல பிள்ளைகள் நீங்க தொடர்பாடலும் ஊடக கற்கையும் பாடத்தை கலை பிரிவுல நீங்க ஒரு பாடமாக தெரிவு செஞ்சிருக்கீங்க. இதுக்குள்ள டெக்னாலஜி படிக்கிறார்களும் இருக்கீங்க, ஆர்ட்ஸ் படிக்கிறார்களும் இருக்கீங்க. டெக்னாலஜி படிக்கிறார்கள் என்ன உங்களோட டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல மீடியாவை நீங்க ஒரு பாடம் எடுத்திருப்பீங்க. அதே போல நீங்க ஆர்ட்ஸ் படிக்கிறார்களும் மீடியாவை ஒரு பாடமா நீங்க எடுத்திருக்கீங்க. சரியா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில தான் நீங்க உங்களோட 3 பாடத்துக்குள்ள இந்த பாடம் முக்கியமான ஒரு பாடம் இருக்குது பிள்ளைகள். உங்களோட பல்கலைக்கழக அடுத்த கட்டத்துக்கு நீங்க என்ன செய்யறீங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாகவும் எங்களோட பாடம் இந்த இடத்துல இருக்குது. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், நாங்க இருக்கிற 6 மாசம் உங்களோட A-level எக்ஸாமுக்கு இன்னும் மேக்சிமம் 195 நாட்கள் இருக்குது. சரியா? கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இருக்குது. இந்த 6 மாதங்களையும் நாங்க ஃபுல்லாவே டார்கெட் பண்ணி என்னோட மீடியாவில் இருக்கிற மொத்த யூனிட்ஸை நாங்க வெரி டீப்பாகவே உங்களுக்கு விளங்கப்படுத்தி அதுக்குள்ள நாங்க பேப்பர் செஞ்சு அதுக்குள்ள நாங்க பாட்டுக்கு எழுதி என்ன செய்ய போறோம்டா ஒரு ப்ராக்டிஸோட நாங்க செய்ய போறோம். இந்த ப்ராக்டிஸோட நீங்க என்ன செய்ய போறீங்க 8ஆம் மாசம் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. அப்ப எங்களோட கிளாஸ் ஆனது பிள்ளைகள் இன்றைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இல்லை. இந்த கிளாஸஸ் வெற்றிகரமான முறையில எனக்கு இது 5வது பேட்ச். இந்த 6 மந்த்ல செய்யற 5வது பேட்ச் இருக்குது. வெற்றிகரமான முறையில என்ன அதை நாங்க நிறைவு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். நீங்க பார்த்திருப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ணிக்கிறேன் பிள்ளைகளோட ஃபீட்பேக்ஸ். சிலாக்கள் இப்படித்தானே 5 மந்த் சரி இங்க ஒரு நம்பிக்கை ஒன்று இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு யோசிக்கலாம், அதே பிற 5 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள நான் எவ்வளவு விஷயத்தையும் படிச்சு A-level எக்ஸாம் சிட் பண்ணேன்னு சொல்லி உண்மைக்குமே அதை நாங்க வெரி பெர்ஃபெக்டா நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கான உங்களுக்கு சான்றுகள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். 6 மந்த்துக்குள்ள எங்களால முடிக்க இயலுமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக எங்களால அதை முடிக்கக்கூடிய மதிக்கும் பிள்ளைகள். இதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. கடந்த வருடங்களும் கூட பல்கலைக்கழகங்கள் போன பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அந்த ரிசல்ட்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஷீட்டை நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். இந்த முறை நாங்க வந்துட்டு பிள்ளைகள் என்னோட ஃபைனல் எக்ஸாம்ல கொடுத்த எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்க வினாக்கள் ஓவராலாக வந்திருக்கு. எம்சிக்குள்ள கூட வந்துருச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அதன் அடிப்படையில தான் இந்த கிளாஸஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். முதல்ல நாங்க என்ன செஞ்சுச்சுன்னா பிள்ளைகள் இருக்கிற 6 மாசத்துக்குள்ளேயும் என்னால முடியும், நான் செய்வேன் என்ன செய்யணும், உங்களுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் பிள்ளைகள். இப்ப நீங்களே யோசிக்கலாம்,
இந்த 6 மாசத்துக்குள்ள நான் எப்படி இந்த பாடத்தை படிச்சு A-level எக்ஸாம் சிட் பண்ண போறேன்? நீங்க உங்களுக்குள்ள கேள்வியை எழுப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அது கஷ்டம். நீங்க என்ன செய்யணும்? 6 மாசத்துக்குள்ள முடியும். உண்மைக்குமே பிள்ளைகள் இந்த பயோ படிச்சுட்டு அதே போல மெட்ஸ் படிச்சுட்டு கடைசியா எடுக்கிற ஆட்கள் ஆர்ட்ஸுக்குள்ள எடுக்கிற பாடங்கள் இந்த மீடியா ஒரு பாடத்தை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்ன பிள்ளைகள் இதுக்கு நீங்க வெரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த விஷயங்களோட நடைமுறை வாழ்க்கையோட சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் அதை நீங்க என்ன செய்யலாம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்குள்ள நீங்க என்ன செய்யணும் சொன்னா அதுக்கான புள்ளிகளை நீங்க பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் தியரியை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அந்த தியரியை நீங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சுதான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். அப்ப அந்த அடிப்படையில பிள்ளைகள் நாங்க இன்றைக்கு எங்கட செஷன்ல இன்றைக்கு எங்கட ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். அப்ப இதுல நாங்க எங்கட கிளாஸஸ் எப்படி நடக்கும், இந்த மீடியா பாடம் நாங்க சூஸ் பண்ணத நோக்கம் என்ன, இதுல எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எப்படியான ஒரு பேப்பர் வரும், நாங்க எப்படி படிக்கணும், இந்த 6 மாத காலத்தை நாங்க எப்படி செலவழிக்க போறோம், இது சம்பந்தமான ஒரு வழிகாட்டல் தான் இன்றைக்கு என்ன செய்யப்போறோம் எங்கட இந்த செஷன்ல நாங்க செய்யப்போறோம். சரியா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த தொடர்பாடலும் ஊடக கற்கை பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? யார் சரி தெரியுமா உங்களுக்கு இதுல இருக்கிறவங்களுக்கு? 12. டோட்டல் 12 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, இதுல மொத்தமாக பிள்ளைகள் 12 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 12 யூனிட்ஸ் இந்த நான் சிவரம்டா இருக்கிற 6 மாசம், அதாவது நான் கவுண்ட் பண்ண மட்டும் மேக்சிமம் 195 நாளைக்கு இது பிள்ளை 195 நாளைக்குள்ளே 6 மாசத்துக்குள்ளே இந்த ஞானசீபுரம்னு சொன்னா இருக்கிற 12 யூனிட்ஸ் ஞானசீபுரம் படிக்க போறோம். அப்ப அதை ஞானசீபுரம் படிச்சு அதுக்குள்ள கேள்விகள் எழுதி பார்ட் 2க்கு நாங்க பிராக்டிஸ் பண்ணி ஞானசீபுரம் எங்களோட கிளாஸஸ் நாங்க கொண்டு போறோம். சரியா? ரைட். இப்ப அந்த அடிப்படையில நான் பார்த்தோம்னு சொன்னா இதுல எப்படியான யூனிட் இருக்குது, இந்த பாடத்தை நாங்க படிக்கிற நோக்கம் என்ன, இது சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு டியூட்ல போட்டிக்கிறேன். இந்த நீங்க மீடியா பாடத்தை படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, இந்த படிக்கிறதால நீங்க சில ஆக்களுக்கு கேம்பஸ் போகணும், சில ஆக்களுக்கு எனக்கு ரிசல்ட்ஸ் ஒன்று இருந்தா போதும், நான் ஒரு வேலைக்கு ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன், அதுக்கு 3 பாசஸ் கேட்கிறாங்க, எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போட்டீங்க. சரியா? அப்ப இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணத நோக்கமே உங்களோட ரிக்வஸ்டால. உண்மைக்குமே பிள்ளைகள் நீங்க ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னா முன்ன O level இருந்தா போதும்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா இப்ப A level கட்டாயம் 3 பாசஸ் தேவை பிள்ளைகள். இப்ப உதாரணமா ஒரு MA நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் போறீங்கன்னு சொன்னாலும் அங்க உங்களுக்கு A level 3 பாசஸ் தேவை. GSC எக்ஸாம் இருக்கலாம், என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் கட்டாயம் A level 3 பாசஸ் தேவை. ஒரு போட்டி பரீட்சை நீங்க எழுத போறீங்கன்னு சொன்னாலும் தேவை பிள்ளைகள் உங்களுக்கு. சோ அந்த அடிப்படையில நாங்க அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இதுல பிள்ளைகள் இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதால கேம்பஸ் போகலாமா, பல்கலைக்கழகங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா, வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா, இது சம்பந்தமான விஷயங்கள் போட்டிக்கிறேன். உண்மைக்குமே பிள்ளை இந்த பாடத்தை படிக்கிற நோக்கம் நான் என்ன செய்யணும், ஒரு ஊடக விலங்கறிமிக்க, ஒரு விமர்சன திறன்மிக்க, ஒரு பிரஜையாக, ஒரு நபராக மாறணும் மெயின் விஷயம். இதுல நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஊடக விலங்கறிவு தேவை. இன்னைக்கு ஊடகங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு நாங்க ஒரு மீடியா உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊடகங்கள் எங்களை சுத்தி இருக்குது பாருங்க. அப்ப இன்னைக்கு ஊடகங்களால முன்வைக்கப்படுற எல்லா விஷயங்களும் உண்மைதானா, நாங்க அப்படி ஏற்றுக்கொள்ளலாமா, இதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் இருக்குது, இது சம்பந்தமாக நான் சிவபுரம் எங்கட இந்த பாடப்பரப்புல நான் படிக்க இருக்கிறேன். அந்த அடிப்படையில பிள்ளைகள் இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதால எப்படியான உங்களுக்கு பட்ட படிப்புகளை நீங்க படிச்சு கொள்ளணும் சில பிள்ளைகள். உண்மைக்குமே இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதால உங்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது பிள்ளைகள். அதாவது நீங்க குறைஞ்ச சட் ஸ்கோர்ல நீங்க என்ன செய்யலாம், கேம்பஸுக்கு என்டர் ஆகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதால. இந்த இதுல நான் ஒரு பிள்ளையை இப்ப இன்வைட் பண்ணணும், உங்களுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் கிடைச்சிருக்குது. அப்ப குறைஞ்ச சட் ஸ்கோர்ல போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த பாடத்தை படிக்கிறதால நீங்க நிறைய கேம்பஸ்களுக்கு போகலும். அதாவது இப்ப எங்களோட தனி ஃபெக்கல்ட்டி இருக்குது. உதாரணமாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாவில் தமிழ் மீடியத்துல தனி ஃபெக்கல்ட்டி இருக்குது. அதே போல பிள்ளை நான் பார்த்தோம்னு சொன்னா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, கிழக்கு பல்கலைக்கழகம், அதே போல ட்ரிங்கோமலை கேம்பஸ், திருகோணமலை வளாகம், யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனிய, ஸ்ரீபால, இப்படி நிறைய கேம்பஸ்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா
நாங்க என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள் மீடியா ஸ்டடீஸ் பாடத்தை நான் என்ன செய்யணும் படிச்சு ஒரு டிகிரி ஒன்று நான் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பிள்ளை. நிச்சயமாக அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாடத்தை நாங்க படிக்கிறதால எப்படியான பட்ட படிப்புகள் இருக்குன்னு சொல்லி போடப்பட்டீங்க பாருங்க. நாங்க பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதே போல எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் நீ அதில் போட்டிக்கிறேன், நீங்க வாட்சி பார்க்கலும். அதே போல நீங்க டிப்ளமா லெவல்ல முடிச்சு கொள்ளையிலும். அப்ப இப்படியான பட்ட படிப்புகள் உங்களுக்கு என்ன செய்யும் பிள்ளைகள் இந்த பாடத்தை நீங்க படிப்பதன் ஊடாக நீங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கின்ற நான் இவ்விடத்துல சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதுல தொழில் வாய்ப்புகள் இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு எப்படியான தொழில் வாய்ப்புகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நிச்சயமாக இருக்குது பிள்ளைகள். அதாவது நீங்க ஊடகத்துறை சார்ந்து நிறைய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளிடும். அண்மையில பிள்ளைகள் புதுசா ஒரு கோர்ஸ் ஒன்று டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ், அதாவது மொழிபெயர்ப்பு கற்கைகள். இந்த கோர்ஸை நீங்க படிப்பதனூடாக நீங்க இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல நிறைய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரியா? அது சம்பந்தமாக உங்களுக்கு நான் ஒரு பல்கலைக்கழக மாணவி நான் இதுல இன்வைட் பண்ணி இப்ப நான் பேச வைக்கிறேன். அதை அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஊடகத்துறை சார்ந்து நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிலும் அட்வர்டைஸ்டிங், அதே போல ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், அதே போல எடிட்டிங் செம்மையாக்கம், அதே போல இது சார்ந்த பிள்ளைகள் தனி ஒரு ஃபெக்கல்ட்டி ஒன்று ரத்மலான யூனிவர்சிட்டியில இருக்குது, அதாவது யூனிவர்டெக்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா போட்டோகிராஃபி சம்பந்தமான விஷயங்கள் ஏராளமாக நீங்க அதுல படிச்சு கொள்ளக்கூடிய இருக்குது. அப்ப இப்படியான தொழில் வாய்ப்புகளும் பிள்ளைகள் இதுல அதிகமாக இருக்கு, நான் இப்படி சொல்லிக் கொள்றேன். அடுத்தது பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எப்படியான மாதிரி நீங்க படிக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கிளாஸஸுக்கு கட்டாயமாக இதுல ஜாயின் பண்ணணும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் படிப்பிச்சு அதுக்குரிய கேள்விகள் போடுவேன். நீங்க கட்டாயம் அதை எனக்கு செஞ்சு அனுப்பணும். அதே போல ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே தரப்படாது. அதோட என்ன முக்கியமான ரீசன், சில ஆக்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா ரெக்கார்ட்ஸ் தரன்னு சொல்லி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருமே லைவா கிளாஸுக்கு வரணும். சரியா? அதே போல தொடர்ச்சியான வருகை இருக்கும். நீங்க என்ன செய்யணும், உங்களோட எஃபெக்ட போடும். நான் இவ்விடத்துல வழிகாட்டி பிள்ளைகள், நீங்க தான் எல்லாருமே என்ன சொன்னா படிக்கக்கூடியார்கள். நான் இவ்விடத்துல ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தான். நீ தான் என்ன செய்யணும், அதை ஒரு அர்ப்பணிப்போடு கற்கணும். சரியா? இப்படியான ப்ரொசஸ் எங்கிட்ட இருக்குது. அவ இதுல பிள்ளை நாங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரணும்ன்றதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த 6 மாசத்திலையும் எங்கட மீடியா ஸ்டடீஸ் பாடத்தை படிக்கலாமா, அப்படி படிச்சு பிள்ளைகள் போயிருக்குதா என்று சொல்றதுக்கான ஒரு சான்றாகத்தான் கடந்த வருடம் நீங்க பார்த்திருப்பீங்க பிள்ளைகள், கடந்த வருடம் காப்போத்தா உயர்தர பரீட்சையில ஒரு சிறந்த சித்தியை பெற்று இன்றைக்கு வந்துட்டு ட்ரிங்கோமலை கேம்பஸ், அதாவது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் ஒரு கோர்ஸுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாணவி இதில் இருக்கிறாவோ. அவ என்ன செய்வான்னு சொன்னா உங்களுக்கு இந்த 6 மாசத்திலேயே நீங்க என்ன மாதிரி படிக்கலாம் சம்பந்தமான ஒரு வழிகாட்டல உங்களுக்கு என்ன செய்வாவோ இதுல தர இருக்கிறாவோ. ரைட். இப்ப நாங்க அவக்கு இந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அதுக்கு பிறகு நாங்க பாட ரீதியான விஷயங்களுக்குள்ள நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ரைட். இதுல யனோசிக்க இருக்கீங்களா? குட் ஈவினிங் ரைட். ஓகே. ரைட். அப்ப அந்த யனோசிக்காண்டி சொல்ற மாணவி எனக்கிட்ட 2024ஆம் ஆண்டு படிச்ச பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை வந்துட்டு மீடியாவும் அதே போல நான் நினைக்கிறேன் ஜியோகிராஃபி தமிழ்னு நினைக்கிறேன் அந்த பாடத்தை எடுத்துத்தான் இந்த பிள்ளை இப்ப கிழக்கு பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பாடத்தை நீங்க எப்படி படிக்கணும், இருக்கிற 6 மாசமும் போதுமா, இது சம்பந்தமான ஒரு வழிகாட்டல் உங்களுக்கு இடத்துல தர இருக்கிறாங்க. ரைட். இந்த சந்தர்ப்பத்தை நான் என்ஓசிக்கு சொல்ற மாணவிக்கு நான் சந்தர்ப்பத்தை அளிக்கிறேன். ரைட். நீங்க பேசியலும். Good evening sir. Good evening my dear siblings. First of all, thank you so much sir இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணதுக்கு. 6 மந்த்னு சொல்லி வந்து நீங்க பயப்பட தேவையில்ல. சார் வந்து ஆல்ரெடி நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. சார் வந்து சொல்ற மாதிரி வந்து எங்களோட சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லை, மொத்தமே வந்து 12 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கு 6 யூனிட், செகண்ட் இயருக்கு 6 யூனிட். ஸோ அதுலேயும் வந்து சார் வந்து சொல்லுவாங்க மெயினாக வந்து படித்து கொடுக்கக்குள்ள இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்ட் கொஷின்ஸ் வரும் பிள்ளைகள் அப்படின்னு வந்து சார் சொல்லுவார். முக்கியமாக வந்து அப்படி சார் சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சுட்டு போங்க. சில விஷயங்கள் வந்து சார் சொல்லுவார், பிள்ளைகள் இதை வந்து முக்கியப்படுத்தி பாருங்க, இதை வந்து எழுதி ஒட்டுங்க அப்படிலாம் வந்து சார் சொல்லுவார். அதுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து எழுதி ஒட்டுங்க.
சார் நானும் வந்து கிட்டத்தட்ட 2023லேருந்து ஃபுல்லாக படிச்சிருக்கேன். சார் அப்படி சொல்லுவாங்க, இப்போ சில விஷயங்கள் வந்து சொல்லுவார் சார், பிள்ளைகள் வந்து முக்கியம், இதை எழுதி ஒட்டுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நான் எழுதி ஒட்டி தான் மோஸ்ட்டாக படிப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் மோஸ்ட்டாக சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள ஃபுல்லாக கிளாஸ்லேருந்து சார் என்ன விஷயம் சொல்கிறான்னு சொல்லி கேட்டு அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கைடில் நோட் பண்ணியிருப்பேன். இந்த கைடில் வந்து பார்த்தா எங்கேயும் எந்த ஒரு இடமும் பிளாங்காக இருக்காது, ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சார் முக்கியமாக சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து சார்கிட்ட ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, மற்ற டீச்சர்ஸ் மாதிரி இல்லை சார், எந்த டைம் டவுட் கேட்டாலுமே வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ சார்கிட்ட வந்து டவுட்ஸ் இருந்தால் பயப்படாமல் வந்து நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மிச்சம் முக்கியம். ஒரு கொஷனுக்கு வந்து 36 மினிட்ஸ் எடுத்து வந்து செய்யணும். எனக்குமே நான் பாடம் எடுக்கக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள்ல தான் நான் எடுத்தது. அவங்களோட சப்போர்ட்டோட எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தேன்னு சொன்னால் சாரும் அங்களும் தான். சார் வந்து ஒரு கொஷினை எப்படி செய்யணும், எப்படி படித்தா ஈஸியாக படிக்கலாம், நிறைய அட்வைஸ் சொல்லுவார். சார் வந்து இப்போ மீடியா சப்ஜெக்ட்னா மீடியா சப்ஜெக்ட் பற்றி மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டு போக மாட்டார். சாரோட சப்ஜெக்ட்ஸை தாண்டி மற்ற சப்ஜெக்ட்ஸையும் எப்படி படிக்கணும் அப்படி நிறைய மோட்டிவேட் பண்ணுவார் சார். அதே மாதிரி வந்து இப்போ பார்ட் 1 கொஷின்ஸ்க்கு எப்படி படிக்கிறது, பார்ட் 2 கொஷின்ஸ்க்கு எப்படி படிக்கிறது, பார்ட் 2 கொஷின்ஸ்லேயும் வந்து ஒரு கொஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும், எப்படி எழுதணும், இப்படி வந்து நிறைய விஷயங்களை சார் சொல்லி தருவார். ஸோ சாரோட கிளாஸஸை வந்து மிஸ் பண்ணாமல் சார் சொல்கிற விஷயங்களை முக்கியமாக கேட்டு படிங்க. அதே மாதிரி வந்து நிறைய பார்ட் 2 கொஷின்ஸ்க்கு வந்து எழுதி ப்ராக்டிஸ் எடுங்க. அண்ட் சார் வந்து யூனிட் எக்ஸாம் வைப்பார். சார்ட்ட யூனிட் எக்ஸாம்ஸ் ஒன்றையுமே வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா யூனிட் எக்ஸாமையுமே வந்து அட்டென்ட் பண்ணுங்க. மார்க்ஸ் குறைய வருது கூட வருது அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சார்ட எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணுங்க. சார்ட யூனிட் எக்ஸாம்ஸில் வர கொஷின்ஸ் வந்து டேர்ம் எக்ஸாம்ஸ் நிறையவே வந்திருக்கும். எங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸும் இல்லாமல் தான் நான் படித்தது. சார் கிட்ட சாரை மட்டும் ஃபுல்லாக நம்பி நீங்கள் படிக்கலாம். சார்கிட்ட ஃபுல்லாக நம்பி படித்தா உங்களோட ரிசல்ட்டுக்கு கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஸோ சார் ஃபுல் சப்போர்ட் தருவாங்க. அதே மாதிரி வந்து நீங்களும் சாருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம். ரைட், ஓகே. அப்ப அந்த மாணவருக்கு நாங்க நன்றிகளை தெரிவிச்சு கொண்டு என்ன விஷயம் எப்படி சொன்னா, இது வந்துட்டு 2023 24 ஏ லெவல் சிட் பண்ணி அப்ப ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிற மாணவி தான் இவ. அப்ப உங்களுக்கு என்ன ஒரு தெளிவொன்று கிடைக்கணும், இந்த பாடத்தை நீங்க படிக்கிறீங்க, இதனால வந்துட்டு படிக்க இயலுமான்னு சொல்ற ஒரு தெளிவை நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றதுக்காகத்தான் இந்த மாணவியை நான் இன்வைட் பண்ணி ஒரு தெளிவொன்று தந்திருக்கிறேன் பிள்ளைகள். ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை, இருக்கிற 6 மாசம் எங்களுக்கு தாராளமாக போதும் பிள்ளைகள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களை நம்பணும். நீங்க இறைவன்ல ஒரு தவக்குள்ள என்ன நீங்க வச்சுட்டு நீங்க உங்களை என்ன செய்யுங்க, ஒரு தடவை நம்பிக்கொள்ளுங்க, சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இருக்கிற 6 மாசத்துக்குள்ளேயும் ஃபுல்லாவே என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க போவோம். ஒவ்வொரு யூனிட்டுமே என்ன செய்யணும், உங்களுக்கு கிளியரா படிப்பீப்பேன். நீங்க படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே யூனிட் நோட்ஸ் தந்திருக்கிறேன். அந்த நோட்ஸை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளீங்க. அதே போல பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் எக்ஸாம்ஸ் வைப்பேன். ஒவ்வொரு பாட்டு முடிய உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய யூனிட் எக்ஸாம்ஸ் வைப்பேன். நீ எல்லாருமே என்ன செய்யணும், அந்த யூனிட் எக்ஸாம் சிட் பண்ணணும். இப்ப சிலாக்கள் பரீட்சை தானே எக்ஸாம் சொன்னாலே சிலாக்கள் ஒரு சின்ன ஒரு ஃபியர் உண்டு. அப்ப இப்படி சிலாக்கள் இந்த எக்ஸாம்ஸை மிஸ் பண்றாக்க லாஸ்ட் டைம்ல நீங்க யோசிக்க வேண்டி வரும். ஸோ தயவு செஞ்சு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 12 யூனிட்ஸுக்கும் 12 பேப்பர்ஸ் நான் செட் பண்ணுவேன். அதை நீங்க என்ன செய்யணும், எக்ஸாம் மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யணும். அந்த எக்ஸாம் செய்யற ப்ரொசஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன், சொல்லுவேன். அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், உங்களோட வழிகாட்டல்களை நீங்க அமைச்சு கொள்ளணும். ரைட், இதுல நான் பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், நான் மொத்தமாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல நான் உங்களுக்கு இந்த பாட அறிமுகத்தை சொல்லிட்டு வினாத்தாள் கட்டமைப்பையும் சொல்ல போறேன் இதுல. அப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதன் பிள்ளை நாங்க உங்கள்கிட்ட 2 கைடு இருக்கும், 12 கைடும் இருக்கும், 13 கைடும் இருக்கும். 12 கைட்ல நீங்க மொத்தமாக 6 யூனிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. 13 கைட்ல மொத்தமாக 6 யூனிட்ஸ் இருக்குது. நீங்க கைடு அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. அல்லது நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படியே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களோட கைடையும் தாண்டி அதுல கைட்ல சில விஷயங்கள் பிழையாக இருக்குது. அதையும் நான் தாண்டி என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நோட்ஸுகள் தருவேன். சரி, அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை. நோட்ஸ் தேவையான்னு சொல்லி கேட்டேன். எஸ், நான் நோட்ஸ் தருவேன். நீங்க நோட்ஸ் எல்லாம் தேடி நிக்க தேவையில்லை. சரி, ஒவ்வொரு யூனிட் முடிய உங்களுக்கு நோட்ஸ் வரும். அதே போல யூனிட் பேப்பர்ஸ் போடும், எக்ஸாம் அதை செய்வேன். இப்ப நீங்க யோசிக்க தேவையில்லை. ரைட்,
இதுல நான் பார்த்தோம்னு சொன்னா நாங்க இப்ப 12 சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுடைய கிளாஸஸ் இந்த ப்ரொசஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க 12 சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 12 சிலபஸ்ல மொத்தமாக நாங்க 6 யூனிட்ஸ் படிப்போம் பிள்ளை. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நினைக்கிற இந்த பாட உள்ளடக்கத்தை நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருமே எழுதி எடுக்கணும். சரியா? அல்லது நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப இந்த 12 கைட்ல நாங்க 6 யூனிட்ஸ் படிக்க போறோம். அதுல நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாருங்க 3 தேய்ச்சி மட்டம் படிப்போம். நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 தேய்ச்சி மட்டம் படிப்போம். அதே போல நாங்க செகண்ட் யூனிட்ல பிள்ளைகள் 5 தேய்ச்சி மட்டம் படிப்போம். இந்த இது பாருங்க 2.1 2.2 2.3 2.4 2.5 சொல்லி நாங்க ரெண்டாவது யூனிட்ல நாங்க 5 தேய்ச்சி மட்டம் படிக்க போறோம். அதே போல மூன்றாவது யூனிட்ல பிள்ளைகள் நாங்க 3 தேய்ச்சி மட்டம் படிப்போம். இந்த ஒரு பிள்ளை சாதாரணமாக ஒரு எஸ் எடுக்கிறார்கள் பேரை ஜாயின் பண்ணிக்கிறேன், எங்களுக்கு A-level பாஸ் ஆயின போதும்னு சொல்றார்கள், ஜாயின் பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் இந்த 2ஆம் பாடம் 3ஆம் பாடத்தை நீங்க படிக்கணும். இந்த முறை பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் இந்த 2ஆம் பாடம் 3ஆம் பாடத்தை இன்க்ளூட் பண்ணி நிறைய வினாக்கள் வந்திருக்குது பிள்ளைகள். டோட்டலி 25 MCQ கிட்ட இந்த டாபிக் தான். பார்ட் 2ல கூட இந்த விஷயம் தான். சோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த எஸ் எடுக்கணும் அல்லது சி எடுக்கணும், நான் A-level பாஸ் ஆகணும்னு சொல்லி இருக்கிறார்கள், கட்டாயமா என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த 2ஆம் பாடம் 3ஆம் பாடத்தை வெரி கிளியரா படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? ரைட். அப்ப நாங்க 3 படிக்க போறோம். அதே போல நாங்க 4வது யூனிட்ல நாங்க 4 தேய்ச்சி மட்டம். இந்த இது பாருங்க ஒன்றையும் போட்டிக்கிறேன். இந்த டியூட்டை நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துருப்பீங்க. இது அந்த பாக்ஸ் போட்டிக்கிற ஒரு நோக்கம் தான், அதை உங்களுக்கு சொல்லுவேன். சைட்ல பாக்ஸ் போட்டிக்கிறேன்ல, அதை நீங்க செய்யணும். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க அதை பாக்ஸ் பண்ணி டிக் பண்ணக்கூடிய மாதிரிக்கும். அடுத்தது நாங்க 5வது யூனிட் படிப்போம். 5ல நாங்க மொத்தமாக 3 தேய்ச்சி மட்டம் படிப்போம். அதே போல 6வது யூனிட் இருக்குது பிள்ளைகள், 6ல நாங்க மொத்தமாக 3 தேய்ச்சி மட்டம் படிப்போம். அப்ப இவ்வளவு நாங்க இதுக்கு ஒரு 3 மாசம் நாங்க ஒதுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இந்த 12 சிலபஸுக்கு நாங்க 3 மாசம் ஒதுக்க போறோம். அடுத்து நாங்க 13 சிலபஸுக்கு வந்தோம்னு சொன்னா அதே மாதிரி 13 சிலபஸுக்கு நாங்க 3 மாசம் ஒதுக்குவோம். அப்ப மொத்தமா எங்கட 6 மாசம் தானே. அப்ப அதுக்கு 3 மாசம், இதுக்கு 3 மாசம், இப்படிதான் கிளாஸஸ் எங்கிட்ட போகும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த 13 சிலபஸ் நான் பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் 13லயும் எங்களுக்கு மொத்தமாக 6 யூனிட்ஸ் இருக்குது. அதுல நான் பார்த்தோம்னு சொன்னா இந்த 7ஆம் பாடம் படிப்பாக்க ரீதியான தொடர்பாடல், இதுக்குள்ள நாங்க டோட்டலி 4 தேய்ச்சி மட்டம் படிப்போம். அதே போல 8ஆம் பாடம் பொதுமக்கள் தொடர்பு நிகழ்வு முகாமைத்துவம் சொல்ற பாடம், இதுக்குள்ள நாங்க டோட்டலி 7 தேய்ச்சி மட்டம் படிப்போம். அதே போல 9ஆம் பாடம் அபிவிருத்திக்கான தொடர்பாடல் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் சொல்ற நாங்க, இதுல நாங்க மொத்தமாக 4 தேய்ச்சி மட்டங்கள் படிப்போம். அதே போல 10ஆம் பாடம் தொடர்பாடல் கொள்கைகள் மற்றும் ஊடக வரையறைகள் சொல்ற பாடம், இதுல நாங்க டோட்டலி 3 தேய்ச்சி மட்டம் படிப்போம். அதே போல பிள்ளைகள் 11ஆம் பாடத்துல நாங்க டோட்டலி எங்களுக்கு 3 தேய்ச்சி மட்டம், 12 எங்களுக்கு 2 தேய்ச்சி மட்டம். இதுக்குள்ள நான் சொல்லுவேன், இப்ப இதுக்குள்ள A+ எடுக்கிறார்கள் எப்படி படிக்கணும், சாதாரணமாக பாஸ் ஆகிறார்கள் எப்படி படிக்கணும், எந்த விஷயத்த கூடுதலா படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு கிளாஸஸ் போக சொல்லுவேன். ஒவ்வொரு யூனிட்ஸும் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அவடத்துல உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? ரைட். அப்ப எப்படி நான் பண்ண எங்கட பாட அறிமுகமா இருக்கும். நாங்க 6 மாசத்துக்குள்ளேயும் இருக்கிற 12 யூனிட்ஸையும் படிக்க போறோம். அதுல நாங்க 12 சிலபஸை 3 மாசத்துக்குள்ள படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல 13 சிலபஸை நாங்க இருக்கிற 3 மாசத்துக்குள்ள படிப்போம். சரியா? ரைட். இப்ப நான் பார்த்தோம்னு சொன்னாப்லே நாங்க A-levelல எப்படியான ஒரு பேப்பரை செய்ய போறோம், எப்படியான ஒரு பேப்பர் நாங்க சிட் பண்ணணும் மாதிரி தெரியும். நாங்க A-level எக்ஸாம் செய்ய போறோம், எப்படியான பேப்பர் சிட் பண்ண போறோம், ஒரு நாலேஜ் உங்களுக்கு கட்டாயமாக தேவை. சோ பார்த்தோம்னு சொன்னா எங்கட பாடம் வந்துட்டு பிள்ளை 2006ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட, அப்ப கிட்டத்துல எங்கட பாடம் அறிமுகம் செய்யப்பட்ட 2006ஆம் ஆண்டு தரம் 10ல தானே செய்ய ஒரு பாஸ்கெட் சப்ஜெக்டா நீங்க தொகுதி பாடங்கள் எடுத்துருப்பீங்களே. உதாரணம் ஹெல்த் சயின்ஸ் இருக்கேலும், அக்ரிகல்ச்சர், அதுக்குள்ள மீடியா, ICT, இப்படியான ஒரு சப்ஜெக்ட் உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு இந்த எங்களோட கம்யூனிகேஷன் மீடியா ஸ்டடிஸ் பாடம் இருக்குது இல்லைங்களா. அப்ப 2006ஆம் ஆண்டு தானே செய்யணும் தரம் 10ல அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. 2007ஆம் ஆண்டு தான் O-level எங்கட பாடம். இப்போ O-level எக்ஸாம் நடக்க போகுது பிள்ளைகள். அந்த O-level நீங்க என்ன செய்யலாம் சொன்னா அந்த இந்த பாஸ்கெட்டுக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ICT, அதே போல ஹெல்த் சயின்ஸ், அதே போல டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இப்படியான அந்த பாடங்களுக்குள்ள இந்த பாடம் இருக்குது. நீங்க இந்த O-level டைனபிள் எடுத்து பாருங்க, அதுக்குள்ள இருக்குது. O-level எடுக்கிற பிள்ளைக்கு A-level செய்யறது மிச்சம் ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப எங்கட A-level எப்ப அறிமுகம் செய்யப்பட்டன்னு சொன்னப்பலே 2008ஆம் ஆண்டு. 2008ஆம் ஆண்டு என்ன செய்யணுச்சுன்னா A-levelல ஆர்ட்ஸ்லயும் இருக்குது எங்கட பாடம், டெக்னாலஜிலுமே இருக்குது பிள்ளைகள் எங்கட பாடம். அப்ப கிட்டத்துல பாருங்க 2008 அண்மையில தானே அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு பாடம் தான் எங்கட கம்யூனிகேஷன் மீடியா ஸ்டடிஸ். இன்றைக்கு பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் இந்த பாடத்தை சூஸ் பண்ணி கேம்பஸ் போகக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் ஒன்று உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த பிள்ளை படிச்சது வெறுமனே 6 மாசம், நீங்க பார்த்திருப்பீங்க அந்த இதுல இருக்குது.
அந்த 6 மாசத்துக்குள்ளேயும் அந்த பிள்ளை படிச்சுன்னைக்கு அந்த பிள்ளை நான் இன்வைட் பண்ணல. நான் உங்களுக்கு இடையில ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிள்ளை இன்வைட் பண்ணுவேன், அவங்க எப்படி படிச்சாங்க. இப்ப வெறுமனே பிள்ளை நாங்க படிக்கிறது மட்டும் இல்லை இவிடத்து, உங்களுக்கு கட்டாயமாகவே எப்படி படிக்கிறது ஒரு ஐடியா தேவை. அப்ப நான் என்ன செய்வேன்டா, உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒரு பல்கலைக்கழகங்களை படிச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் நம்மகிட்ட படிச்ச மாணவர்கள். அந்த மாணவர்களை நான் என்ன உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு இன்வைட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான், நான் கூட எடுக்க மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் என்ன செய்வேன், அவங்க எப்படி படிச்சாங்க, நீங்க எப்படி படிக்கணும், எப்படி ரெடி ஆகணும் சம்பந்தமான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கட்டாயம் நான் தருவேன், நிச்சயமாக தர இருக்கிறேன். ஓவராலாக இலங்கையில இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்திலையும் நம்மட பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப்ப நிச்சயமாக அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் அவங்க தருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்ப நான் நினைச்சுவேன் அவங்கள இதுல இன்வைட் பண்ணி உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு வழிகாட்டல நிச்சயமா நான் தர இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிக்கொள்ளணும். ரைட், அடுத்து நான் சொன்ன இந்த பாடத்தை நீங்க படிக்கிறது எப்படியான கேம்பஸ் இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனிய, ஸ்ரீ ஜெயவர்தனபுர, கொழும்பு பல்கலைக்கழகம், ஸ்ரீ பாலி வளாகம், ரஜரட்ட திறந்த பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா. தமிழ் மொழி மூலமாக கற்பிக்கப்படுகின்ற ஒரே ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா. நீங்க என்ன செய்யணும், ஜாஃப்னாக்கு கேம்பஸுக்கு போட்டி என்ன செய்யலாம், மேக்சிமம் ஒரு 1.3 எடுத்தா போடும். நீங்க சர்ச் ஸ்கோர் விஷயங்கள் இடையில பேசுவேன். அப்ப நீங்க ஒரு 1.3 எடுத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், கேம்பஸுக்கு போயிட்டு உதாரணமா ஜாஃப்னா கேம்பஸுக்கு போய் நீங்க என்ன செய்யலாம், இந்த மீடியா ஸ்டடிஸ் பாடத்தை படிச்சு கொள்ளேலும். இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதால நான் ஆல்ரெடி டிகிரிகள் பத்தி சொல்லிக்கிறேன். பட்டப்படிப்பு, டிப்ளோமா, பொதுப்பட்டம், சிறப்பு பட்டம், பட்டப்பின் படிப்பு, முதுமானி, இப்படியான இந்த பட்டங்களும் இந்த பாடங்களை நாங்க படிக்கிறதால இருக்கிறத நான் இடத்துல சொல்லிக் கொள்றேன். அடுத்த என்ன பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், இந்த பாடத்துல பேப்பர் வினாத்தாள் கட்டமைப்புல நாங்க போறோம். அப்ப இதுவரைக்கும் நான் உங்களுக்கு பாட உள்ளடக்கத்தை சொல்லிக்கிறேன். அத்தோடு நான் உங்களுக்கு சொன்ன விஷயம், எங்களோட பாடம் இப்ப அறிமுகம் செய்யப்பட்டது. அதே போல இந்த பாடத்தை நாங்க படிக்கிறதால எப்படியான பல்கலைக்கழக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அதே போல பிள்ளைகள், இதுல நான் சொன்ன விஷயம் தானே உங்களுக்கு இந்த வினாத்தாள் கட்டமைப்பு பத்தியும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வினாத்தாள் கட்டமைப்பை நான் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு டோட்டலி பிள்ளைகள் கொஞ்சம் இருங்களா. சரி, ஓகே. அப்ப இப்ப நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள் இந்த வினாத்தாள் கட்டமைப்பை நான் செய்ய போறோம், இதுல பார்க்க போறோம். சோ இந்த வினாத்தாள் கட்டமைப்பை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரைட், ஓகே. அப்ப இதுல நான் பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், நான் பேசுற சவுண்ட் இல்லையா? கேக்குது சார். கொஞ்சம் இருங்களா, இந்த கிளாஸ் சம்பந்தமா தான் கூட எடுத்து முடிக்கிறாங்க. ரைட், இப்ப கிளியர் ஆகி நினைக்கிறேன். அப்ப இதுல நான் பார்த்தோம்னு சொன்னா பேப்பரை ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நாங்க ஏ லெவல்ல வந்துட்டு டோட்டலி 50 MCQ வினாக்கள் நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். எங்களுக்கு மொத்தமாக 50 MCQ வினாக்கள் இருக்குது. இதுல பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு புள்ளிகள் தருவாங்க உங்களுக்கு, சரியா? ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்ஸ் அடிப்படையில் 50க்கும் 50 புள்ளிகள் தரப்படும். அடுத்து நான் பார்த்தோம்னு சொன்னா பார்ட் 2 பொறுத்தவங்களுக்கு பார்ட் 2ல மொத்தமாக 7 வினாக்கள் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த 7 வினாக்களை நாங்க என்ன செய்யணும்னா 2 சாய்ஸ்ல விட்டு நாங்க என்ன செய்வோம், 5 வினாக்களை செய்வோம், சரியா? அப்ப 5 வினாக்களுக்கும் எங்களுக்கு மொத்தமாக ஒரு வினாவுக்கு 40 புள்ளிகள் தரப்படும். அப்ப 5 தர 40. கிளியர் இல்லையா பிள்ளை நான் பேசுறது? இல்ல சார். கிளியரா இருக்குதா? இல்ல சார், கொஞ்சம் ப்ராப்ளம். இப்ப கிளியரா பிள்ளை? ஓ சார். ரைட், ஓகே.
ரைட். என்னன்னு சொன்னா இந்த டைம் கொஞ்சம் கவரேஜ் சொன்னடா, மழை டைம் தானே, மழை பெஞ்சுக்கிருக்கு எங்க ஏரியாவில், அப்படி இருக்கலாம். கவரேஜ் இஷ்யூ வரக்கூடிய சான்சஸ் குறையுதான். ரைட், ஓகே. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப டோட்டலி உங்களுக்கு 50 MCQ வினாக்கள், 50 பல்தேர்வு வினாக்கள் இருக்குது. நீங்க 50 செய்வீங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட் 2ல பிள்ளைகள் உங்களுக்கு டோட்டலி 7 வினாக்கள் தரப்படும். அதுல நீங்க என்ன செய்வீங்கன்னா சாய்ஸ்ல விட்டு நீங்க 5 செய்வீங்க. ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 40 மார்க்ஸ். ஸோ 5 200 மார்க்ஸ் தருவாங்க. இந்த 200 என்ன செய்வாங்கன்னா திரும்ப 4ல பிரிப்பாங்க, பிரிச்சவங்களுக்கு 50. அப்ப பார்ட் 2ல வர 50ஐயும் MCQல வர 50ஐயும் என்ன கூட்டி தானே உங்களுக்கு 100க்கு என்ன செய்வாங்கன்னா மதிப்பீடு செய்வாங்க. திரும்ப ஒருக்கா சொல்றேன், நீங்க A லெவல் எக்ஸாம்ல 50 MCQ வினாக்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. 50க்கும் 50 புள்ளிகள் உங்களுக்கு தரப்படும். பார்ட் 2ல பிள்ளைகள் உங்களுக்கு டோட்டலி 7 வினாக்கள் தரப்படும். அந்த 7 வினாக்களை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா 2 சாய்ஸ்ல விட்டு நீங்க 5 வினாக்களை செய்வீங்க. ஒரு வினாவுக்கு உங்களுக்கு 40. அது எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க மொத்தமாக பார்த்தோம்னு எப்படி அதை கால்குலேட் பண்ணுவோம்னுச்சுன்னா 4 மார்க்ஸ் கொஸ்டின் ஒன்றியும், 8 மார்க்ஸ் கொஸ்டின் ஒன்றியும், 12 மார்க்ஸ் ஒன்றியும், 16 மார்க்ஸ் ஒன்றியும். நான் பேசுற கிளியரா பிள்ளைகள்? ஓ சார். யாரும் சொல்றீங்க உங்களுக்கும் அப்படி கவரேஜ் யூஸ் இருக்கலாம் பிள்ளைகள். ஜூம்ல சின்ன ஒரு கவரேஜ் யூஸ் வராது. நீங்களும் என்ன செய்யணும், சரியான இடத்துல இருக்கணும், கவரேஜ் உள்ள இடத்துல. ரைட், நான் சொல்றேன் அது. அப்ப 4 மார்க்ஸ் கொஸ்டின் ஒன்று செய்யும். நாங்க 2 மார்க்ஸ் இந்த 4 மார்க்ஸை பொறுத்த இப்படி நான் சொன்னா ஷோர்ட்டா குடிக்கல எங்களுக்கு. உதாரணமா இப்ப நவீன தொடர்பாடின் தந்தை வில் பஸ்டாப் நாங்க ஷோர்ட்டா குடிக்கணும். பின்னுக்கு படிப்போம், இப்படி ஷோர்ட்டா குடிக்கலும். 8 மார்க்ஸுக்கு நாங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 50 வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ண மாதிரி நாங்க விளக்குவோம். அடுத்து 12 மார்க்ஸும் நாங்க ஒரு 150 வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ண மாதிரி விளக்கணும். 16 மார்க்ஸும் 250 200 வேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ண மாதிரி விளக்கணும். இதான் எங்கள்ட பேப்பர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே, நான் அந்த ரெக்கார்ட்ஸ் போடுவேன்னா விளங்காத ரெக்கார்ட்ஸ் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன், நீங்க பயப்பட தேவையில்லை. ரைட். அப்ப இதான் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த பார்ட் 2 பார்ட் 1 பேப்பர் ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது. சரி, அப்ப இதுல நான் உங்களுக்கு பாட அறிமுகம் சொல்லிக்கிறேன், பாடம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு சொல்லிக்கிறேன், அதே போல எப்படியான பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அத்தோட பிள்ளைகள் நான் இதுல எங்கட வினாத்தாள் கட்டமைப்பை நான் சொல்லிக்கிறேன். இதுல சரி டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? பேசுங்க பாப்போம். இதுல சரி டவுட்ஸ் சொல்லிக்கிறா? இல்ல சார். சில ஆட்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆல்ரெடி படிச்சாக்களும் இருக்கிறீங்க, 26ஓட படிச்சாக்களும் இருக்கிறீங்க. என்னடா இவர் அடிக்கடி இதே விஷயத்த சொல்றாங்க. இதான் பிள்ளைங்களோட வினாத்தாள் கட்டமைப்பு. வினாத்தாள் கட்டமைப்புன்னு தெரியாம நாங்க படிக்கிறதுல வேலை இல்லையே பிள்ளைகள். சோ இது தெரியணும். இப்ப ஒரு பிள்ளை உதாரணத்தை சொல்றேன். ஒரு பிள்ளை வந்துட்டு ஒரு சைட்ட போயிட்டு வந்துச்சு, அந்த பிள்ளைக்கு எப்படி எழுதுறன்னு சொல்லி தெரியா பிள்ளைகள். அந்த பிள்ளைக்கு வினாத்தாள் கட்டமைப்பு சொல்லி கொடுக்கல. மீடியா பேப்பர் எப்படி வரும்னு தெரியாது பாருங்க. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணாக்கள் இருந்தாலும் சரி, இப்போ நியூவா ஜாயின் பண்ணாக்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கு வினாத்தாள் கட்டமைப்புன்னு தெரிஞ்சிருக்கணும். எப்படியான ஒரு பேப்பரை நாங்கள் எங்க A லெவல் எக்ஸாம்ல சிக் பண்ண போறோம். சரியா? அதான் எங்கள்ட வினாத்தாள் கட்டமைப்பு இருக்குது. நான் போட்டிக்கிறேன், நீங்க இந்த விஷயங்களை உங்களுக்கு டியூட்ஸ் போட்டிக்கிறேன், நீங்க என்ன சொன்னா வாய்ச்சி பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் எங்கட கிளாஸஸ் விஷயங்களுக்குள்ள வாரன் பிள்ளைகள். அப்ப எங்கட கிளாஸஸ் டைம் டேபிள் நான் உங்களுக்கு 4 நாள் டைம் டேபிள் போட்டிக்கிறேன். அந்த டைம் டேபிள் உங்களுக்கு நான் குரூப்ல அப்லோட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புதன், வியாழன், வெள்ளி, சனி அண்ணே மொத்தமாக 4 நாள். அதுல உங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு 1.5 மணித்தியால கிளாஸ் ஆയിരിக்கும் பிள்ளைகள். நோட்ஸ்கள் நான் இதுல எழுத வைக்க மாட்டேன். நோட்ஸுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் தருவேன். முக்கியமான விஷயங்கள் வரக்குள்ள அதை எழுதி எடுங்கன்னு சொல்லி உங்களோட குரூப்ல நான் போடுவேன். நான் உங்களோட எல்லாருமே கம்யூனிட்டி குரூப்ல நட் பண்ணிக்கிறேன். ஏன்னு கடந்த காலங்கள்ல இது இப்ப தெரிந்தானே ஸ்டூடெண்ட்ஸ்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. இப்ப கடந்த காலங்கள்ல அந்த பிள்ளைகள் வந்துட்டு செஞ்சாங்கன்னா அதை ஒரு தவறான முறையில போனாங்க. இப்ப குரூப்ஸ்ல நம்பர் எடுத்து அப்படியெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. சரி, இருக்கிற இப்ப கேர்ள்ஸ் பாய்ஸ் நம்பர் எடுத்து அப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யறது, மெசேஜ் பண்ணி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ், சில டவுட்ஸ் கேட்க மெசேஜ் போடுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் உண்டு சொன்னாலும் என்கிட்ட கேளுங்க, தயங்காம கேளுங்க. நீங்க சேர் அடிக்காம ஃப்ரெண்ட்லியாக்குன்னா சொல்லி தருவேன். சரியா? நீங்க இப்ப சேர்ட்டுக்கு ஒரு டவுட்ஸ் சரி, அதுக்குள்ளேயே நீங்க என்ன செய்யணும், குரூப்பை கிரியேட் பண்றேன். சரி, நான் தான் குரூப் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் பிள்ளைகள். நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா நீங்க குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கணும். சரி, அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு போடையிலும் நான் என்ன சொன்னா அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன்.
சரியா? மற்றது டைமுக்கு நீங்க என்ன செய்யணும், கிளாஸஸுக்கு ஜாயின் பண்ணணும். இப்போ 8 மணின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், 8 மணிக்கு ஜாயின் பண்ணிடணும். பெண்ணுக்கு லேட் ஆகி வந்தீங்கன்னு சொன்னா பாடம் செஷன் போய் கொண்டு உங்களுக்கு படிப்பிக்கிற விஷயம் ஒண்ணு விளங்க மாட்டேச்சு. சரியா? அப்போ 1:30 மணி தேவை கிளாஸ் ஆகி ஃப்ரைடேல மட்டும் 1 hour கிளாஸ் ஆகிக்க போகுது. அப்போ உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு கட்டாயம் முக்கியம். ஒத்துழைப்பு உண்டு சின்ன பிள்ளைய நான் உங்களுக்கு பயிற்சி தருவேன். நீங்க அதை செஞ்சு எனக்கு அனுப்புவோம். செஞ்சு அனுப்பினா நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தருவேன். அதுக்கு பிறகு நான் என்ன சொன்னா கடைசி எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸாம் வைப்பேன். நீங்க அதையும் செக் பண்ணணும். இப்படிதான் எங்களோட கிளாஸஸ் ப்ரோசஸ் ஆയിരിக்கும். அப்ப உங்களோட தொடர்ச்சியான வருகை முக்கியம். இந்த கிளாஸஸுக்கு பிள்ளைகள் நீங்க தொடர்ச்சியா வந்தா தான் பாடங்களை விளங்கி கொள்ளும். நீங்க இன்றைக்கு கிளாஸ் வந்து நாளைக்கு வராம விட்டீங்கன்னு சொன்னா நான் படிப்பிக்கிற விஷயம் ஒன்றுமே விளங்க மாட்டுச்சு பிள்ளைகள். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு கிளாஸஸை மிஸ் பண்ணாதீங்க. இருக்கிற 195 நாளைக்கு ஒரு தியாகம் ஒன்று செய்யுங்க. தியாகம் தான் பிள்ளைகள் பாருங்க. நீங்க ஒரு தியாகத்தை செய்யுங்க, நீங்க எங்கேயோ நிப்பீங்க போயிட்டு. நல்ல ஒரு சக்சஸ் அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரோசஸ் ஆയിരിக்க போகுது. அப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் டேபிள் படிக்கிற கிளாஸஸ் நடக்கும். அப்ப நாளைக்கு எங்க கிளாஸஸ் இருக்குது. நாளைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு டியூட்ஸ் போட்டிக்கிறேன். டியூட்ஸை பிரிண்ட் பண்ணிடுங்க. அப்படி கஷ்டமான ஆக்கள் நீங்க என்ன கைடை வச்சு படிச்சு கொள்ளையிலும். கட்டாயம் என்ன செய்யல விரும்புறாக்கள் டியூட்ஸை பிரிண்ட் பண்ணி கொள்ளையிலும். ஆனா நான் டியூட்டை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் கொண்டு போவோம். ஏன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நீங்க பயப்பட தேவையில்ல. ப்ரொஜெக்ட் கிளாஸ் இவர் ஸ்பீடா கொண்டு போகணும்னு சொல்லி ஸ்பீடா கொண்டு போக மாட்டேன் பிள்ளைகள். எனக்கு இருக்கிறார்கள் போதும். நான் இதுல 80 பேர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இவ்வளவு பேருமே போதும். நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு பிள்ளையும் என்ன பர்சனல் உங்களோட பர்சனல் தனிப்பட்ட ரீதியில நான் என்ன சொன்னேன்னா என்ன ஒரு மாணவர் மீது நான் ஒரு கரிசனை ஒன்று எடுத்து நான் சொன்ன கிளாஸஸ் கொண்டு போய் நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த ப்ரொஜெக்ட் காணே ஸ்பீடா கொண்டு வர சொல்லி அப்படி நீங்க நினைக்க தேவையில்லை. பேசிக்ல இருந்து கிளாஸஸ் போகும். சரியா? ரைட், ஓகே. அப்ப இவ்வளவுதான் பிள்ளை நம்மளோட கிளாஸஸ்ல ப்ரோசஸ். மற்றது இதுல பூரா ரெக்கார்டிங்ஸ், அடுத்தது நோட்ஸ்களை நீங்க என்ன செய்ய போற எக்காரணம் கொண்டும் வெளி குரூப்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நீங்க என்ன செய்யணும், ஒரு அமானிதமா நீங்க படிக்கிறீங்க. கடந்த காலங்களில் இந்த விஷயங்கள் நடந்துச்சு, அதையும் நான் சொல்லிக் கொள்ளணும். இந்த குரூப் கிரியேட் பண்ண விஷயங்கள், அதே போல பிரைவேட்டா போயிட்டு செக் பண்றது, நோட்ஸ் இன்னொரு குரூப்ல போடுறது, இன்னொரு சேருக்கு அனுப்புறது. இப்ப இந்த கிளாஸஸ் வேற சேர் மாறும் படிக்கிறான் பிள்ளைகள். உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் உண்டு. சேரு மாதிரி ஜாயின் பண்ணி படிச்சு பிள்ளைகளுக்கு நோட்ஸ் எடுத்து அப்படி ஒரு கலாச்சாரம் உண்டிக்குது. ஸோ நீங்க படிக்கிறது நீங்க சல்லி கட்டி படிக்கிறீங்க. சரியா? நீங்க படிக்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். இது A லெவல் போட்டி பரீட்சை, O லெவல் பிள்ளை இல்லை. உங்களோட ஒரு புள்ளியால அவ கெம்பஸ் போ நீங்க வீட்டு இருப்பீங்க சொல்ல வாரு. அப்ப A லெவல் போட்டி பரீட்சை நீங்க என்ன செய்யுங்க, உணர்ந்து படிங்க. அப்ப நீங்க படிக்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. நோட்ஸ் அறிக்கையிலும் ரெக்கார்ட்ஸ் அறிக்கையிலும் என்ன விஷயம்னாலும் நீங்களே படிச்சுக்கொள்ளுங்க. அதை வெளியிலே ஷேர் பண்ணாதீங்க. இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரி, இதுகளை நான் சொல்லணும்னு இருந்தேன். போன முறையில இந்த விஷயங்கள் சொல்லிப்படல, பிள்ளைகள் தான் சொல்லி விட்டுட்டேன். ஆனா அது நிறைய கடைசியில என்ன ஒரு பிள்ளையான ஒரு வழிகாட்டலாவது போயிடுச்சு பிள்ளைகளுக்குள்ளே. சோ அப்படி இருக்காம நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த சரி பேச போறீங்களா? இதுல தாண்டி உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் அது டைம் டேபிள் சில ஆட்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு சொன்னீங்க. டைம் டேபிள்ல சில ஆட்களுக்கு தேர்ஸ்டே மட்டும் இஷ்யூ இருக்குன்னு சொன்னீங்க. நைட் கிளாஸஸ் ஓகே, தேர்ஸ்டே இஷ்யூன்னு சொன்னீங்க. தேர்ஸ்டே நான் மற்ற பேச்சை மாத்தி 7 முடிச்சுன்னா அதை நான் மாற்ற ட்ரை ஒன்று கொடுக்குறேன். சரி, ரைட். கேளுங்க, நீ டவுட்ஸ்னா கேளுங்க, செட்ல போடுங்க. அப்படி கஷ்டமானாக்கள் பேசக்கூடியாக்கள் பேசுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க பேசியலும் உங்களுக்கான உரிமை இருக்குது பேசுறதுக்கான. உங்களோட பேரண்ட்ஸும் கேட்டுக்கிறப்ப நீங்க பேசிக்கொள்ளேலும். சைட் என்ன சொன்னீங்க சொல்லுங்க. வயசு விலங்க இல்லையா? நான் பேசுற கிளியர் ஆகிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ. ஓ சார். ஓ சார் கிளியர் ஆகி. ரைட், ஓகே. கிளியர் தானே? Yes, sir, அந்த clear கிளியர் ஆயிடுச்சு. இல்லாத ரைட், ஓகே சார். டவுட்ஸ் இருக்குது அப்படியே உங்களுக்கு அப்படின்னு நாங்க இதுல வேற ஒன்றும் பேச இல்லை. நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். அப்ப இன்ஷால்ல நாங்க நாளைக்கு எங்களுக்கு டைம் டேபிள் படி 8 மணி கிளாஸ் இருக்குது. சாட்டர்டே தானே, 8 இருந்து 9:30 மட்டும் கிளாஸ் நடக்கும். ஜூம் லிங்க் குரூப்ல போடுவேன். ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்பி படிக்காதீங்க. தயவு செஞ்சு ஒன் டைம் கிளாஸுக்கு வாங்க. கிளாஸுக்கு வந்து ஒன் டைம் நோட் பண்ணி படிக்கிறது பெஸ்டா இருக்கும். இப்போ ரெக்கார்ட்ஸ் போடுவதானே சொல்லி தயவு செஞ்சு ரெக்கார்டை நம்பாதீங்க. சொல்லுவேன் நான், ஒன் டைம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளுங்க பிள்ளை. சரி, வேற சரி பேச போறீங்களா? சரி, அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க எங்களோட செஷனை நாங்க எண்ட் பண்ணிக்கொள்வோம். இன்ஷால்லா நாளைக்கு நாங்க 8 இருந்து 9:30 மட்டும் எங்களோட கிளாஸஸ் நாங்கள் கண்டினியூ பண்ணிடலாம்.
சரியா? சரி, டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைல உங்களுக்கு? பாட ரீதியான டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம். இன்ஷால்லா நாங்கள் நாளைக்கு எல்லாரும் சந்திப்போம். நாளைக்கு எல்லாரும் நோட்ஸை பிரிண்ட் பண்ணி எடுங்களா? நோட்ஸை பிரிண்ட் பண்ணி எடுங்க. நோட்ஸ் வைஸ் தான் போகும் உங்களுக்கு. ரைட், ஓகே பிள்ளைகள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.